நண்பர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு கேட்க போறது ஔவை சொன்ன ஆத்திச்சூடி கதைகள் 5. முதலாவது கதை, பலிப்பன பகரேல். ஒரு நாள் கடவுள் திருமாலின் தலைமுடியை அலங்கரித்துள்ள கிரீடம் அவரது பாத அணிகளை பார்த்து, நானோ பெருமாளின் தலையை அலங்கரிக்கின்றேன், நீயோ திருமாலின் காலடியில் இருக்கிறீர். அது மட்டும் இல்ல, மனிதர்கள் உங்களை வீட்டுக்கு வெளியே தான் வைக்கிறாங்க, வீட்டின் உள்ளே சேர்ப்பதில்லை. ஆனா என்ன பத்திரமான இடத்துல வைத்து பாதுகாக்கின்றனர். உங்களை யாரும் மதிக்கிறதே இல்லை என்று ஏளனம் செய்தது. இவ்வாறு பல முறை கிரீடம் பாத அணிகளை பார்த்து எண்ணி நகையாடியதால் பாத அணிகள் அழுது கொண்டே இருந்தன. திருமால் நடந்து வருகையில் பாத அணிகள் அழுவதை பார்த்தார். பாதணிகள் இந்த விஷயத்தை திருமாலிடம் எப்படி உரைப்பது என யோசித்துக் கொண்டிருக்கையில் திருமாலே பாதணிகளிடம், ஏன் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள், என்ன நடந்தது என்று கேட்டார். உடனே பாதணிகள் திருமாலிடம், கிரீடம் எங்களை எள்ளி நகையாடியது என்று கூறினார். திருமால் பாதணிகளிடம், கவலைப்படாதீர்கள், நான் ராமா அவதாரத்தில் உங்களை 14 ஆண்டுகள் போற்றி புகழும்படி செய்கிறேன் என்றார். அதை கேட்ட பாதணிகள் மகிழ்ச்சி அடைந்தன. சொன்னபடியே ராமர் வனவாசம் சென்ற போது பரமர் ஆட்சி பீடத்தில் தான் அமராது ராமரின் பாதுகைகளை சிம்மாசனத்தில் வைத்து ஆட்சி செய்தது அனைவருக்கும் தெரியும். அவ்வாறு பரதர் ஆட்சி செய்யும் போது தினமும் பாதுகைகளை சிரம் தாழ்த்தி வணங்கிவிட்டுத்தான் பணிகளை துவங்குவார். அப்படி பரதர் பாதுகைகளை வணங்கும் போது அவருடைய கிரீடம் தரையில் பட்டது. அப்பொழுது தன் தவறை உணர்ந்து கிரீடம் பாதனைகளிடம், நான் உங்களை இழிவாக பேசியதற்கு மன்னிப்பு கோருகிறேன், என் தவறை நான் உணர்ந்து விட்டேன், இனி யாரையும் இழிவாக பேச மாட்டேன் என்று கூறியது. பாதணிகளும் மகிழ்ந்தன. திருமாலும் இதை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார். என்ன, நாமும் இனி யாரையும் இழிவாக பேசக்கூடாது என்ற ஔவையின் ஆத்திச்சூடியான பலிப்பன பகரேல் வரிகளின்படி நடந்து கொள்ள வேண்டும். சரியா? இப்பொழுது நாம 2வது கதைக்கு போகலாம். பாம்போடு பழகேல். ஒரு ஊர்ல உள்ள கிணத்துல பல தவளைகள் வசித்து வந்தன. முதலில் ஒற்றுமையாக வசித்து வந்த தவளைகள் திடீரென்று ஒரு வயதான தவளையை அடிக்கடி தொல்லைப்படுத்திக் கொண்டிருந்தன. மற்ற தவளைகள் அதை கேலி செய்வதையும் அதனை ஏமாற்றுவதையும் வயதான தவளையால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. யோசனை செய்தது. பின் கிணற்றின் ராட்டினத்தில் உள்ள கயிற்றின் மூலமாக வெளியே வந்து மற்ற தவளைகளை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று எண்ணி யாருடைய உதவியை கேட்கலாம் என்று சுற்றி சுற்றி பார்த்தது. அப்படி பார்க்கும்போது அருகில் ஒரு பாம்பு புற்று இருந்ததை பார்த்தது. அங்குள்ள பாம்பின் துணை கொண்டு தன்னை துன்புறுத்திக் கொண்டிருக்கும் தவளைகளை பழிவாங்கி கொன்றுவிட வேண்டும் என எண்ணி விளைவுகளை பற்றி சிறிதும் ஆராயாமல் அந்த தவளை பாம்பு புற்றை நோக்கி சென்றது. புற்றிலிருந்து வெளிவந்த பாம்பு அங்கு தவளையை பார்த்ததும் தனக்கு சரியான வேட்டை கிடைத்தது என்று சந்தோஷமாக இருந்தது. உடனே தவளை பாம்பிடம், உன்னுடன் நான் நட்பாக இருக்க விரும்புகிறேன் என்றது. பாம்பு தவளையிடம், பரம எதிரியான என்னிடம் நீ நட்பு வைத்துக் கொள்ள விரும்புவதற்கான காரணம் என்ன என்று கேட்டது. அதற்கு தவளை, என்னை என்னுடன் வசித்த தவளைகள் மிகவும் துன்புறுத்தி கொண்டிருக்கின்றன, என்னால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை, அதனால் தான் அந்த தவளைகளை உன் உதவியுடன் அழிக்கலாம் என்று எண்ணியே உன்னுடன் நட்பாய் இருக்க முடிவு செய்தேன். எதிரியுடன் நட்பு கொண்டு அவர்கள் மூலமாக வேண்டாதவர்களை அழிக்க நினைப்பது தவறில்லை என நீதி நூல்களும் கூறுகின்றனவே என்று தவளை கூறியது. பாம்பு அதற்கு, என்னால் எப்படி உன் இடத்துக்கு வர முடியும் என்று கேட்டது. அதற்கு தவளை, என்னுடன் வா, கிணறு வரை சென்ற பிறகு அதனுள் ராட்டினம் வழியாக மெல்ல உள்ளே இறங்கி விடலாம் என்றது. அப்படியே ராட்டினம் வழியே பாம்பும் தவளையும் இறங்கின. வயதான தவளை சொன்னபடி மற்ற தவளைகளை ஒவ்வொன்றாக தனக்கு இரையாக்கி கொண்டது பாம்பு. எல்லா தவளைகளையும் அழிந்ததால் வயதான தவளை மகிழ்ச்சியுற்றது. ஆனால் அந்த மகிழ்ச்சி ஒரு நாள் கூட நீடிக்கவில்லை. அடுத்த நாளே பாம்பு, எனக்கு பசிக்கிறது, என்னுடைய இறைக்கு நீதான் ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றது. அதற்கு தவளை, உன் வேலை முடிந்து விட்டது, எனக்கு உதவியதற்கு மிகவும் நன்றி, நீ உன் இருப்பிடத்திற்கு சென்று விடு என்றது. கோபமுற்ற பாம்பு, என் இருப்பிடத்திலே நான் இருந்திருந்தால் எனக்கு கவலை இல்லை, அதை விட்டு வெளிவந்ததால் இப்பொழுது என் இடத்தில் வேறு ஏதாவது பாம்பு குடியேறி இருக்கும், ஆகையால் நீதான் எனக்கு இரையை தினமும் தேடிக் கொடுக்க வேண்டும் என்றது. அதன்படி தவளை பாம்பிற்கு இரையை கொடுத்து கொண்டு வர கடைசியில் வயதான தவளையின் மகனையே பாம்பு ஒரு நாள் கொன்று இரையாக்கி கொண்டது. அதனால் ஆத்திரமடைந்த வயதான தவளையின் மனைவி தன் கணவனான
தவளையிடம், பாம்பை எப்படியாவது வெளியேற்றி விடுங்கள், இல்லை என்றால் மீதம் இருக்கும் நாம் இருவரும் அழிந்து விடுவோம், ஏதாவது உபாயம் செய்யுங்கள் என்றது. அதன்படி தவளை தன் மனைவியை பாம்பிற்கு இறைதேடி வர அனுப்புவதாக பாம்பிடம் சொல்லிவிட்டு தன் இருப்பிடத்தை விட்டு மனைவியை வெளியேற்றியது. வெகு நேரமாகியும் தன் மனைவி திரும்பி வராததால் தேடி கண்டுபிடித்து பாம்பிற்கு இறையுடன் வருவதாக சொல்லி வயதான தவளையும் வெளியேறியது. காத்திருந்த பாம்பு கிணற்று சுவரில் உள்ள பள்ளியிடம், நீ தவளையிடம் சென்று நல்ல புத்தி சொல்லி அதனை எப்படியாவது ஏமாற்றி என்னிடம் அழைத்து வா என்று கூறியது. பள்ளியும் அங்கு சென்று தவளையிடம் பாம்பு கூறியதை சொன்னதும், தவளை, கொடியவர்களுடன் நட்பு கொண்டு என் இனத்தையே இழந்தேன், ஆகையால் நான் அங்கு வரமாட்டேன், இனி நான் கொடிய குணம் கொண்டவர்களுடன் பழக மாட்டேன், அதை இப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் என்றது. பள்ளியும் திரும்பி சென்றது. போகும்போது தவளை மட்டுமல்ல, மனிதர்களாகிய நீங்களும் அவ்வையின் ஆத்திச்சுடியுள்ள பாம்போடு பழகில் என்ற வரிகளின் பொருளான பாம்பை போன்று கொடிய குணமுள்ளவர்களுடன் பழகக்கூடாது என்று சொல்லியும் இக்கதையின் கருத்தை பள்ளி சொல்லிவிட்டு வேகமாக உண்டது. இப்பொழுது நாம 3வது கதைக்கு போகலாம். பிழைபடச் சொல்லேல். அயோத்தியில் கோசல நாட்டை ஆண்ட தசரத மன்னர் தன் மகன்கள் 4வரில் மூத்தவரான ராமனுக்கு முடிசூட்ட எண்ணி ஏற்பாடு செய்தார். அந்த சமயம் அவருடைய மனைவி கைகேயி 2 வரங்களை அவரிடம் கேட்டார். அதாவது, ராமர் முடிசூடாமல் வனவாசம் செல்ல வேண்டும், பரதன் நாட்டை ஆள வேண்டும் என்று கேட்டார். இவ்வாறு வரம் கேட்டதும் தசரதர் உயிர் துறந்தார். இது அனைவருக்கும் தெரியும். பிறகு பரதன் என்ன செய்தான்? தன் மாமன் வீட்டிலிருந்து வந்த பரதன் விஷயம் அறிந்து ஆட்சி பீடத்தில் அமராது ராமர் இருக்குமிடம் நோக்கி தானும் செல்வதாக உரைத்து கானகம் வருகின்றான். அவன் வரும் செய்தி கேட்டவுடன் வேட்டுவ குலத்தலைவன் குகன் கொதித்து எழுகிறான். அவன் தன் வீரர்களை அழைத்து, போருக்கு தயாராகுங்கள், பரதனை அடித்து விரட்டுவோம் என்று சொல்கிறான். மேலும் ஆவேசமாக தன் வீரர்களிடம் உரையாற்றுகிறான். பரதனை பற்றி பிழைபட பேசுகிறான். ஆனால் அவனுடைய வீரர்கள் அசையாது இருந்தனர். பரதன் வரும் செய்தி ராம லட்சுமணனுக்கு எட்டியது. கொதித்து எழுகிறான் லட்சுமணன். பரதனின் தாய் பற்றியும் பரதனை பற்றியும் தவறாக பேசுகிறான். அப்பொழுது ராமர் லட்சுமணனை நோக்கி, ஆத்திரத்தில் குற்றம் உண்டாகும்படி பேசாதே என்று அவன் கோபத்திற்கு அணை போட்டு சமாதானப்படுத்துகிறார். குகன் தன் வீரர்கள் தான் சொல்வதை கேளாது அசையாமல் இருப்பதை பார்த்து காரணம் கேட்க, அவர்கள் பரதன் வருவது உண்மை, ஆனால் அவர் கையில் ஆயுதம் எதுவும் இல்லை, மேலும் அவர் ஆடம்பர ஆடைகளை அணியாது மர உரி தரித்து வருகிறார், ஆகையால் அவரை ராமரிடம் அழைத்துச் செல்லலாம் என்றனர். அப்பொழுதுதான் உண்மை குகனுக்கு புரிந்தது. தான் ஆத்திரத்தில் பரதனை பற்றி குற்றம் உண்டாகும்படி பேசினது எவ்வளவு பெரிய தவறு என மனம் வருந்தி தன் வீரர்கள் கூறியபடி பரதனை அழைக்க உடன்பட்டான். ஓடி சென்று பரதனை ராமரிடம் அழைத்து வந்தான். பரதன் அங்கு நடந்து கொண்ட விதம் குகனையும் லட்சுமணையும் மகிழ வைத்தது. தாங்கள் பேசிய பேச்சுக்காக இருவரும் மனம் வருந்தினர். ஆகையால் நாமும் இனி யாரிடமும் அவ்வையின் பிழைபடச் சொல்லேல் என்ற ஆத்திச்சுடியின் பொருள்படி குற்றம் உண்டாக பேசக்கூடாது. 4வது கதைக்கு போகலாமா? பீடு பெற நெல். காலம்பட்டி என்ற ஊரில் ஒரு ஜமீன்தார் இருந்தார். அவர் பெரிய பணக்காரர். ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்ய தயங்க மாட்டார். அப்படி நல்ல குணமுள்ள ஜமீன்தார் நல்ல சிவம் ஒரு நாள் அடுத்த ஊரில் நடக்கும் திருவிழாவுக்கு சென்று விட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தார். வரும் வழியில் பணப்பையை தவறவிட்டார். அதை கவனிக்காமல் வரும் வழியில் தான் சந்தித்த நண்பருடன் பேசிக்கொண்டே வீடு திரும்பினார். வீட்டிற்கு வந்த பிறகுதான் பையை தேடி அவர் அதை காணாதது மனம் வருந்தினார். யோசித்து பார்த்ததில் தான் திருவிழாவுக்கு சென்றுவிட்டு வரும் வழியில் தான் பையை தவறவிட்டிருப்போம் என எண்ணி நடந்து வந்த பாதையில் சென்று பார்த்தார். பை கிடைக்கவில்லை. ஆதலால் ஒரு அறிவிப்பை தண்டோரா மூலம் கொடுத்தார். அதாவது, பையை எடுத்து வைத்தவர் தன்னிடம் பையை கொண்டு வந்து கொடுத்தால் தக்க சன்மானம் கொடுக்கப்படும் என்று அறிவித்தார். சில நாட்கள் சென்றன. திருவிழா நடந்த ஊருக்கு பக்கத்து கிராமத்தில் இருந்த கந்தனுக்கு வேலை உள்ளூரில் கிடைக்காததால் காலம்பட்டியில் வேலை கிடைக்கும் என்று எண்ணி வந்து கொண்டிருந்தான். அப்படி நடந்து வந்து கொண்டிருந்த போது அவன் காலில் ஏதோ பை தென்படவே அதை எடுத்து வெளிச்சத்தில் பார்த்தபோது அதில் பணம் இருந்தது தெரிந்தது. அதை பத்திரமாக கையில் எடுத்து வைத்துக் கொண்டு பொழுது விடியும் வரை காத்திருந்தான். காலம்பட்டி வந்தவுடன் அவன் அங்குள்ள பெரியர் ஒருவரை பார்த்து விஷயத்தை சொல்ல, அவரும் இந்த பணப்பை ஜமீன்தாருடையதான்
ஜமீன்தாருடைய தான் இருக்கும். அவர் அறிவித்த தண்டோராப்படி நீங்கள் பையை கொண்டு ஜமீன்தாரிடம் கொடுத்தால் தக்க சன்மானம் கிடைக்கும் என்று சொன்னார். அதன்படி கந்தனும் ஜமீன்தார் வீட்டுக்கு சென்று பணப்பையை ஜமீன்தாரிடம் கொடுத்தான். அதை வாங்கி பார்த்த ஜமீன்தார் அது தன்னுடைய பைதான் என்று அதில் இருந்த பணம் சரியாக இருந்தது என்று மகிழ்ச்சி அடைந்தார். ஊரே அவர் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தது கண்டு நேர்மையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவரை பெருமையாக பேசுவார்கள். அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட அவருக்கு திடீரென்று தீய எண்ணம் அவர் மனதில் அப்போது தோன்றியது. அவர் பணப்பையை கொண்டு வந்தவருக்கு சன்மானம் கொடுக்க விரும்பாமல் அவரிடம் இந்த பையில் இன்னும் அதிக பணமும் ஏதோ முக்கிய பத்திரமும் இருந்தது, அதை நீ எடுத்துக்கொண்டாயா என்று கேட்டார். அதை கேட்டதும் அதிர்ச்சியடைந்த கந்தன், நான் எதுவும் எடுக்கவில்லை, பையை பத்திரமாக கொண்டு வந்து உங்களிடம் கொடுத்தேன், அவ்வளவுதான் என்றான். ஆனால் ஜமீன்தார் கோபப்பட்டு கந்தனை திருட்டு பட்டம் கட்டி வெளியேற்றி விட்டார். அன்று முழுவதும் கோபமாக இருந்த அவர் உறங்கும் போது மனசாட்சி உறுத்தியதால் தான் செய்தது தவறு என்று அறிந்து புலம்பிக் கொண்டிருந்தார். அடுத்த நாள் எப்படியாவது கந்தனை பார்த்து அவனுக்கு சன்மானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த சமயம் அவர் மனைவி அது கேட்டு சந்தோஷம் அடைந்தாள். அடுத்த நாள் ஜமீன்தாரை காலையிலே அவருடைய ஆசிரியர் கந்தனுடன் பார்க்க வந்த போது அவரிடம் ஜமீன்தார் தான் கந்தனிடம் கடுமையாக நடந்து கொண்டது பற்றி சொல்லி அதனால் தனக்கு ஏற்பட்ட மன வருத்தம் பற்றியும் எடுத்து கூறினார். ஆசிரியர் பேச துவங்க முன் ஜமீன்தார் தன் தவறை தான் உணர்ந்து விட்டதாகவும் கந்தனுக்கு சன்மானம் மட்டுமில்லாது அவனுக்கு வேலையும் கொடுக்க போவதாகவும் சொன்னார். அதை கேட்ட ஆசிரியர் கந்தனிடம், நீ உன் ஏழ்மை நிலையிலும் பிறர் பொருளுக்கு ஆசை கொள்ளாத நேர்மையுடன் நல்ல வழியில் நடந்ததால் உனக்கு பரிசும் வேலையும் கிடைத்தது. ஆகையால் இனியும் நீ நல்வழியிலிருந்து மாறாமல் நடப்பாயாக என்றார். உடனே ஜமீன்தாரும் ஆசிரியரிடம், நீங்கள் அடிக்கடி சொல்லும் அவையின் ஆத்திச்சுடியை சொல்லவில்லையா என்றதும் ஆசிரியர், பீடு பெற நெல் என்ற வரிகளுக்கு ஏற்ப நீயும் இனி தீய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் நல்லெண்ணத்துடன் ஊரார் புகழும்படி பெருமையுடன் நல்வழியில் நடப்பாயாக என்று சொல்ல ஜமீன்தாரும் மகிழ்ச்சியுடன் அப்படியே நடப்பேன் என்றார். கந்தனும் வேலை செய்ய புறப்பட்டான். என்ன, நாமும் எப்பொழுதும் நல்வழியில் நடக்க வேண்டும் என உறுதியாய் இருப்போம். 5வது கதை, கடைசி கதை, புகழ்ந்தாரை போற்றி வாழ். சோழ நாட்டைச் சேர்ந்த ஆவூர் என்னும் வளம் நிறைந்த ஊரில் கல்வி கேள்விகளும் ஒழுக்கத்திலும் உயர்ந்தவராய் வாழ்ந்து வந்த மூலங்கிழார் என்பவருக்கு இறைவன் அருளால் பிறந்தவர்தான் பெருந்தலை சாத்தனார். அவருக்கு மூலங்கிழாரே ஆசானாக இருந்து கல்வி கற்பித்து வந்தார். அவரும் இளம் வயதிலேயே இலக்கண நூல்களை நன்கு பயின்றார். கவி இயற்றும் ஆற்றல் பெற்றார். தந்தையின் மறைவுக்கு பிறகு குடும்ப பொறுப்பை ஏற்று தன் மனைவி மக்களுடன் கிடைத்த பரிசில் பொருட்களை வைத்து வாழ்க்கை நடத்தி வந்தார். நாட்கள் செல்ல செல்ல குடும்ப சுமை அதிகரிக்க வள்ளல்களை நாடி செல்ல வேண்டி இருந்ததால் நடந்து கொண்டே ஊரை விட்டு வெகு தூரம் வந்துவிட்டார். அப்படி வரும்போது யானையின் மீது அமர்ந்து பொருள்களுடன் ஒரு புலவர் எதிரில் வருவதை பார்த்தார். அப்புலவர் தன் பெயர் பெருஞ்சித்திரனார் என்றும் குமணமல்லிடமிருந்து தன் பரிசு பெற்று வருவதாகவும் கூறி அவரையும் முதிரமலைக்கு சென்று குமரனை பார்க்கும்படி சொன்னார். முதிரமலை வந்தடைந்த சாத்தனார் அந்நாட்டு மக்களிடமிருந்து குமரனின் நாட்டை பற்றியும் ஆட்சியை பற்றியும் அறிந்து கொண்டார். மேலும் அவன் தமிழ் மேல் அதிக பற்றுள்ளவன், புலவர்களை ஆதரிப்பவன் என பல செய்திகளை கேள்விப்பட்டு மகிழ்ந்தார். ஆனால் குமரனின் தம்பி இலக்குமணன் தீயோர் சேர்க்கையால் நாட்டை தான் ஆள வேண்டும் என்று சதி தீட்டம் தீட்டியதை ஒற்றர் மூலம் அறிந்த குமரன் தனக்கு வாரிசு இல்லாதால் தம்பியே நாட்டை ஆளட்டும் என்று எண்ணி காட்டிற்கு அப்போது தவம் செய்ய சென்று விட்டான் என்று அறிந்த சாத்தனார் பல துன்பங்களுக்கு பிறகு காட்டிற்கு சென்று குமரனை சந்தித்தார். தன் வறிய நிலைமையை சொல்லி வள்ளல் குமரனையும் புகழ்ந்து பாடினார். தன்னை புகழ்ந்தவருக்கு கொடுக்க என்ன உள்ளது என குமரன் யோசிக்கும் போது தன் தம்பி அறிவித்தபடி தன் தலையை கொய்து சாத்தனார் கொண்டு சென்றால் அவருக்கு பரிசு கிடைக்கும் என அறிந்து வாளை எடுத்து புலவரிடம் கொடுத்து தன் தலையை வெட்டச் சொன்னான். வாளை பெற்ற சாத்தனார் கண்ணீருடன் மன்னரிடம், வேந்தே, உமது தலையை எனக்கு தர சம்மதித்து விட்டீர்கள், நான் வரும் வரை பத்திரமாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு விரைந்து சென்று இலக்குமனை பார்த்து, உன் அண்ணன் வள்ளல் புலவர் போற்றும் புகழுடையவன், வறுமை என்று நான் அவனிடம் யாசித்த போது தன் தலையை கொய்து எடுத்துச் செல்ல சொன்னவன். அவனை அண்ணனாக பெற்ற நீயும் நல்லவனாகத்தான் இருப்பாய் என்று நம்புகிறேன். அப்படிப்பட்ட உன் அண்ணன் காட்டில் வாழலாமா என்று கேட்டதும் ஏற்கனவே தன் நண்பர்களின் தீய செயலால் தான் தவறளித்து விட்டதையும் மக்களின் வெறுப்பையும் அறிந்து மனம் திருந்தி யோசித்து அந்த தருணத்தில் வந்த சாத்தனாரிடம் இலக்குமவன் அண்ணனை தான் சந்திக்க விரும்புவதாகவும்
அரசுரிமையை அவருக்கே தரப்போவதாகவும் கூறியதால் சாத்தனார் அவனை அழைத்து கொண்டு குமரனை காண காட்டிற்கு சென்றார். அண்ணன் தம்பி இருவரும் கட்டி அணைத்து கொண்ட காட்சியைக் கண்டு சாத்தனார் மகிழ்ந்தார். குமரன் மீண்டும் அரியணை ஏறினார். குமரன் சாத்தனாருக்கு பல பரிசுகளை தந்தார். பெருந்தலை சாத்தனாரும் மகிழ்ச்சியுடன் அவர்களை புகழ்ந்து பாடி தன் வீட்டுக்கு திரும்பினார். தன் இல்லம் திரும்பும் போது சாத்தனார் ஔவையின் ஆத்திச்சூடி வரிகளை புகழ்ந்தாரை போற்றிவாள் என்பதற்கேற்ப குமரன் நடந்து கொண்டான் என்று எண்ணி மீண்டும் அவனை மனதார வாழ்த்தினார். நன்றி. இந்த ஆத்திச்சூடி கதைகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி.